இறைவா, பரமேஸ்வரா, பார்வதி நாயகா, பக்தர்களை காக்கும் பரம்பொருளே, ஆதியை அந்தமில்லாத ஜோதியே, காசி விஸ்வநாதா, கருணைக்கடலே, உன் கிருபையால் அயோத்தியாவரியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ்ந்த எங்களுக்கான தவத்தில் சிறந்தவர் மகாமுனிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாத்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாவரியை. நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருந்த எனது மன்னவர் இந்த சந்திரமதியும் நான் பெற்ற மகள் லோகிதாசனை எழுந்தோடி அவர் பாதம் பணிந்து, வாருங்கள் சுவாமி, வந்த நோக்கம் யாது கூறுங்கள் சுவாமி என்று கேட்டதை பலன் நாடு இழக்க வைத்தார், நகர் இழக்க வைத்தார், நாயகனை பிரித்து வேதியருக்கு அடிமைப்படுத்தி வேடிக்கை பார்க்கின்றாயே பராசக்தி. யாருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், எவருக்கு என்னமா தீங்கிழைத்தோம், கூலிய குறைத்தோமா, குறைமாற்றால் இட்டோமா, இல்லை என்று வந்தவரை பின்னே எல்லோரும் வாழ வேண்டும் என்பதை தவிர எந்த நோக்கமும் இல்லாத எங்களை ஏனம்மா துன்பத்திலும் துயரத்திலையும் வாக்க வைக்கின்றார். அசலாத்து மைந்தர்களுடன் நான் பெற்ற செல்வன் லோகிதாசன் வேலவனாந்திரம் சென்றான். பசியோடு சென்ற மகனை காணாமல் ஐயரகத்திலே வீட்டு வழிகளை அப்படியே போட்டுவிட்டு என் பிள்ளையை காணாமல் தேடி வந்திருக்கின்றேன் வீதி வழியே. அசலாத்து மைந்தர்களுக்கும் நான் பெற்ற மகள் லோகிதாசனுக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் எந்த சந்திரமதிக்கும் எண்ணி சான்றோர்களுக்கும் நீதான் துணை இருக்க வேண்டும் தாயே பராசக்தி, நீதான் துணை இருக்க வேண்டும்.